இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர். எதுல? கடன் வாங்குவதில் சூப்பர் முதலமைச்சர். இந்த 1000 ரூபாய் கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு கொடுக்கல, கடன் வாங்கித்தான் கொடுக்கிறார். இந்த கடனை எப்படி கட்டுறது? யாரு? உங்க மேலதான் வந்து சுமக்கும். நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்த வேணும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக 73 ஆண்டு காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது. காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மீண்டும் திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, மாறி மாறி ஆட்சி செய்தகள். 73 ஆண்டு காலத்தில் 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் 2021ஆம் ஆண்டு. அதிலிருந்து திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இந்த 4 வருஷத்துல கடன் வாங்கினது 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. 4 வருஷத்துல 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாருங்க. இந்த ஆண்டு 25-26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள 1,00,000 கோடி கடன் வாங்குவதாக திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னா 5,38,000 கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். கடன் வாங்குதல இதுக்காக கூட ஆட்சி கொடுத்தாங்க. ஏப்பா, இதுக்காக ஆட்சி கொடுத்தாங்க. பிறக்கிற குழந்தைக்கு முதலானது 1 லட்சம் கடன். குழந்தை பிறக்கும் போதே கடனோடு தான் பிறகுது. இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திருப்பி அடைக்க முடியும். கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது. உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடனை வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம். அதற்கு வட்டி கட்ட வேணும், வாங்கின பணத்தை திருப்பி செலுத்த வேணும். எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே 5,18,000 கோடி கடன். இப்போ 5 வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 10,46,000 கோடி என்று கருதுறேன். இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது தேவையா? தேவைங்களா? இப்போ இந்த கடலூர் நகரத்தில் இதுக்கெல்லாம் வரி போட்டார். வீட்டுக்கு 100% வரி. 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். இங்க இருக்கிற கடைக்கு திமுக அண்ணா திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் கடை வரி இருந்தா 180% உயர்த்தி 2,500 ரூபாய் கட்ட வேணும். கரண்ட் பில், கரண்ட் தொட்டா தான் ஷாக் அடிக்கும். கரண்ட் பில்ல கேட்டாவே ஷாக் அடிக்குது. திமுக ஆட்சியில் 52% கரண்ட் பில் உயர்ந்துட்டது. வருஷம் 5% கரண்ட் சார்ஜ் உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 2 வருஷமா கரண்ட் சார்ஜ் 10% உயர்த்திட்டீங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திட்டு இருக்கிறீங்க. குடிநீர் வரி போதாததுக்கு குப்பை வரியும் போட்டார். குப்பைக்கு கூட வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கம் வேணுங்களா? மக்களை துன்பப்படுத்துகின்ற அரசாங்கம் தேவையா? அப்புறம் தேர்தல் நேரத்தில் சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா கிராமப்புறத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும். அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்து வழங்கப்படும் சொன்னாங்க. இப்போ ஏற்கனவே 100 நாள் வேலை செய்து வந்த அந்த தொழிலாளர்களுக்கு நாட்கள் குறைக்கப்பட்டு 50 நாட்கள் ஆகிட்டார். 100 நாள் கிடைத்திட்டு வந்த அந்த வேலை இப்போ 50 நாள் தான் கிடைக்குது. இதுதான் திமுக. சொன்னதை செய்யவே மாட்டாங்க. மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். இன்னொன்னு சொல்றாரு, திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்துட்டாங்க. தினம் வருவார், அப்படி கோட் ஷூட் போட்டு வருவார். அப்படியே பத்திரிகையில் வரும், ஊடகத்தில் வரும், ஒரு பேரை வைப்பாரு, அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், அதுக்கு ஒரு குழு போட்டுருவார். இது வரைக்கும் 52 குழு போட்டிருக்கார். 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டு அந்த குழு போட்டா அதோட முடிஞ்சு போச்சு. இப்படி அவல ஆட்சி செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன்.
அது மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்றைக்கு குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி குளம் குட்டை அனைத்து பகுதியிலும் தூர் வாரப்பட்டது. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த ஏரி குளம் குட்டையில அழுகின்ற வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்திட்டது. ஒன்று ஏரி ஆழப்படுத்தப்பட்டது, மற்றொன்று விவசாயியுடைய நிலம் பண்படுத்தப்பட்டு விளைச்சல் அதிகமாக கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தோம், அதையும் கைவிட்டுட்டாங்க. ஏன்னா மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சேமித்து வைக்கணும், அப்பதான் விவசாய செழிக்கும், குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும். இதெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நாங்கள் நிறைவேற்றப்பட்ட என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதுல தான் எப்படின்னா, அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோகத்தை வச்சிருக்கார், ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாரு, இந்த பட தயாரிப்புறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளியிடுறது. அரசாங்கத்தை விட்டு வைக்கல, திரைப்பட துறையை விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம படம் தயாரிக்கப்பட்டு 120 படம் பெட்டியில தூங்குது. வித்தா எனக்கு தான் கொடுக்கணும், உதயநிதி ஸ்டாலின் என்னுடைய கம்பெனிக்கு தான் கொடுக்கணும், ரெட் ஜெயிண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 12 கோடிக்கு படம் தயாரிச்சிருந்தா 8 கோடி கேட்கிறேன். எப்படி கொடுப்பாங்க? பெரும் நஷ்டமாயிரும். அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல. எதுலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கின்ற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குதுல்ல இல்லையா? உதாரணத்துக்கு இன்றைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா 10 ரூபா சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா எந்த மேலிடன்னு தெரியல. மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க 5400 கோடி. இந்த 10 ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஊழல். அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் 1000 கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 40,000 கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியே வரும்போது பெரிய பெரிய திமிங்கலம் மாட்டும். பெரிய அது யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க, இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க. அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம். உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னும் 8 மாசம் தான். 8 மாசம் தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும். 8 மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக அரசு அமைக்கப்படும். அதோட விலைவாசி உயர்வு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரிசி விலை அதிமுக ஆட்சியில் 2021 பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 50 ரூபாய்க்கு 1 கிலோ விற்றது. இப்ப 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ அரிசி 77 ரூபா. 27 ரூபா இந்த 5 ஆண்டுல 4 ஆண்டுல விலை உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ கிட்டத்தட்ட 50 ரூபா இருந்தது, இப்ப 72 ரூபாய்க்கு விற்குது. 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கரிசி 30 ரூபாய்க்கு இருந்தது, இப்ப 48 ரூபா திமுக ஆட்சியில். கடலை எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 130 ரூபா, இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சியில், இப்ப 400 ரூபாய்க்கு 1 கிலோ விற்குது. துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்பனை செய்தது, இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது. இப்படி நாம் வாங்கி அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்துட்டது. இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க. அதிமுக ஆட்சியில் விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன், திமுக ஆட்சியில் விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன். அப்ப அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்ற பொழுது ஏமாத்தி வாக்குகள் வாங்குவதற்காக அல்ல.
நடந்த சம்பவம் சொல்லுகிறேன். இங்க போய் வீட்டில் நிம்மதியா ஓய்வு எடுக்கின்ற பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அண்ணா திமுக ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சி, திமுக ஆட்சி எப்படி அவளாச்சு கம்பேர் பண்ணுங்க, அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. அப்படித்தான் நான் கேட்கிறோம்.